அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அனைத்து சீன இறக்குமதிகளுக்கும் 104% வரிகளை விதித்ததைத் தொடர்ந்து சீனாவும் அமெரிக்காவும் முழுமையான வர்த்தக போரை நோக்கி நகர்ந்தன. இப்போது சீனா அமெரிக்க இறக்குமதிகள் மீது 84% வரியை விதித்துள்ளது. கடுமையான அச்சுறுத்தல் நிறைந்த ஆட்டத்தில் சிக்கிய இரு நாடுகளும் பின்வாங்க மறுத்துவிட்டன. பெய்ஜிங் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக இறுதி வரை உறுதியாக போராடுவதாக சபதம் செய்தது. சீன பொருட்களுக்கு 34% கூடுதல் வரியை டிரம்ப் முதலில் அறிவித்திருந்தார். இருப்பினும் பெய்ஜிங் அமெரிக்க பொருட்களுக்கு அதன் சொந்த 34% வரியை விதித்த பிறகு வாஷிங்டன் மேலும் 50% வரியை உயர்த்துவதாக உறுதியளித்தது. பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் விதிக்கப்பட்ட தற்போதைய வரிகளையும் புதிய வரிகளையும் சேர்த்து டிரம்பின் இரண்டாவது ஜனாதிபதி காலத்தில் சீன பொருட்களுக்கான ஒட்டுமொத்த வரி அதிகரிப்பு 104%. அமெரிக்க மிரட்டை பணம் பறித்தல் என்று அது விவரித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக பெய்ஜிங் இறுதி வரை அதை எதிர்த்து போராடும் என்றும் அதன் நலன்களை பாதுகாக்க உறுதியான மற்றும் வலிமையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அறிவித்தது. சீன மக்களுக்கு முன்னேறுவதற்கு எந்த மறுக்க முடியாத உரிமையும் இல்லை. ஒரு வழக்கமான பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் சீனாவின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நலன்கள் தீண்டத்தகாதவை என்று அறிவித்தார். செவ்வாயன்று முன்னதாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயனுடன் ஒரு தொலைபேசி அழைப்பில் சீன பிரதமர் லீ கியாங் எந்த ஒரு பாதகமான வெளிப்புற அதிர்ச்சிகளையும் முழுமையாக ஈடு செய்ய தனது நாடு தயாராக இருப்பதாக கூறினார். டிரம்ப் நிர்வாகத்தின் சமீபத்திய வரி அச்சுறுத்தல் இருந்த போதிலும் 2025 ஆண்டில் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தின் நிலையான மற்றும் ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பது குறித்த தனது நம்பிக்கையையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். டிரம்பின் அடிப்படை 10% வரிகள் வார இறுதியில் அமலுக்கு வந்ததிலிருந்து உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டுள்ளது. இதனால் உலகெங்கிலும் உள்ள சந்தைகளில் கூர்மையான விற்பனை ஏற்பட்டு மந்தநிலை குறித்த கவலைகள் எழுந்துள்ளன. புதன்கிழமை முதல் டஜன் கணக்கான பொருளாதாரங்களில் இருந்து அமெரிக்காவிற்கான இறக்குமதி விகிதங்கள் அதிகரித்து வருகின்றன. வணிகங்களை அமெரிக்காவிற்கு இடம்பெயர கட்டாயப்படுத்துவதன் மூலம் அமெரிக்காவின் இழந்த உற்பத்தி தளத்தை தனது உத்தி மீண்டும் உயிர்ப்பிக்கும் என்று அமெரிக்க அதிபர் நம்புகிறார். இருப்பினும் பல பொருளாதார வல்லுநர்களும் வணிக வல்லுநர்களும் இது எவ்வளவு விரைவில் நிகழும் என்று சந்தேகிக்கிறார்கள். மேலும் கட்டணங்களின் விலை உயர்வின் விளைவாக பணவீக்கம் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கின்றனர். டிரம்பின் அறிக்கையின்படி அமெரிக்கா வரிகள் மூலம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $2 பில்லியன் வருமானம் ஈட்டுகிறது. கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25% என்ற விகிதத்தில் குறிப்பிடத்தக்க வரிகளை விதித்து டிரம்ப் நிர்வாகம் 3 நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்தது. டிரம்ப் தனது நோக்கங்களை மாற்ற மறுத்ததை அடுத்து குறிப்பிட்ட அமெரிக்க வாகன இறக்குமதிகள் மீதான வரிகள் புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்று கனடா தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் ஐரோப்பிய ஒன்றிய பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் கூறுகையில் ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்வினையாற்ற வேண்டியிருந்தால் டிரம்ப் அதன் கட்டண கொள்கைக்காக கடுமையாக சாடியுள்ளார். இது புதிய 20% வரிகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க திட்டமிட்டுள்ளது என்பதையும் வெளிப்படுத்தக்கூடும் என்று கூறினார். டிரம்ப் மீண்டும் சிந்திக்க வேண்டும். கடந்த மாதம் அமலுக்கு வந்த அமெரிக்க இரும்பு மற்றும் அலுமினிய வரிகளுக்கு பதிலடியாக மோட்டார் சைக்கிள்கள் முதல் சோயாபீன்ஸ் வரை அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரை வரிகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது.